பிரைஸ் தி லார்ட். விசேஷமா இந்த காலை வேளையில உங்களோடு கூட நான் பேசுகிற வார்த்தை, சீசர்களோட ஆண்டவர் பேசின வார்த்தை பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம் பாருங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யமே அவங்களோட தான். யாருதுங்க? ஆவியில் எளிமையா இருக்கிறவங்க, ரொம்ப தாழ்மையா இருக்கிறவங்க. அவங்க அவங்களுக்கு என்ன எல்லாமே இருந்தாலும், அவங்க ரொம்ப அவங்க பெருமைப்படாம, பொருளாதாரத்த வச்சோ, இல்ல தன் ஜாதி வச்சோ, வேற எது வச்சோ பெருமைப்படாம, ஏழ்மையா, ஆவியில் எளிமையா இருக்கிறவன் இருந்தா, அந்த வசனம் சொல்லுது பரலோக ராஜ்யமே அவங்களுக்குரியதான். நான் ஒரு முறை ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தேன். அவங்க நல்ல பெரிய ஐஸ்வர்ய சம்பத்து உள்ளவங்க. ஆனா பெரிய பைபிள் டீச்சர் அவங்க. அவங்களுக்கு நான் ஜெபிக்கும்போது எனக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் குடுத்தாரு. ஜீவ கிரீடத்த எனக்கு அது காமிச்சு சொன்னாரு ஆண்டவரு. இந்த மகளுக்காக பரலோக ராஜ்யத்த ஜீவ கிரீடம் காத்திருக்கிறார். எனக்கு ஆச்சரியப்பட்டேன். அவங்க ஏன்னா, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா, பரலோக ராஜ்யம் அவங்களுக்குரியது. பரலோக ராஜ்யமே அவங்களுக்குரியதா இருந்தது. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். 4வது பாருங்க, துயரப்படவர்கள் பாக்கியவான்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த காலை வேளையில நான் அந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறேன்னா, இந்த வசனம் சொல்லுது, நீங்க துயரப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க பாக்கியவான்கள். நீங்க ஆறுதல் அடைவீங்க. நீங்க இப்படியே கஷ்டப்பட்டுட்டு உடைஞ்சு போய் மனமடிவாய் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, கடைசி வரைக்கும் இப்படித்தான்னு ஒரு துயரத்தோட, ஏதோ ஒரு உபத்திரத்தோட, யார் எல்லாருனால மறக்கப்படுகிற அனுபவத்தோட, துயரத்தோட, வேதனையோடு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆறுதல் அடைவீங்களாமா. உங்களை ஆண்டவர் தேற்றுவாரா, உங்களை ஆறுதல் படுத்துவாரா. அதனால தைரியமா இருங்க. 5வது வசனம் பாருங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பாருங்க, பூமியை சுதந்திரிக்கணும்னா அவங்க என்ன, நீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பூமியில் ரொம்ப வருஷம் வாழ ஆசைப்படுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ரொம்ப அவசியம்னா, சாந்த குணம், ரொம்ப சாந்த குணம், பொறுமையா இருக்கிறது. சொல்லுவாங்க, மிருகம் கூட பாருங்க ஒரு சிலதுல ரொம்ப நோண்டுனா அடிச்சிடும். ஆனா இந்த வேதம் சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்தமா இருந்து பாருங்க, அன்பா இருந்து பாருங்க. நம்முடைய இருதயம் சமாதானமா இருந்தா நமக்கு சாந்தம் வெளிப்படும். நம்மளே காயப்பட்டு இருந்தா நமக்கு சாந்தம் வெளிப்படாது. ஆனா இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பூர்வீகலாம் சத்தம் போடுறது, ஒரு பதட்டப்படுறது, நம்ம போராடுறது, அதெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஒன்று. இன்னொன்னு, நம்ம இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம், பூமியில சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சாந்தமா இருங்க, பொறுமையா இருங்க. உங்களுக்கு இடத்த கர்த்தர் கொடுப்பார். சரிங்களா? 6வது வசனம் பாருங்க. நீதியின் மேல் வசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். உண்மையா இருக்கிறவங்க, நீதி மேல, நீ இந்த உலகத்துல இப்படி இப்படி எப்படியோ வாழ்றாங்க, நீ ஏன்டா இப்பெல்லாம் இதா இருக்கிற, போடா டேய், நல்லா இப்படி நல்லா சம்பாதிக்க வேண்டிய வயசுல போய் ஏமாத்தி சம்பாதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா நீதியா இருந்து, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன், நான் உண்மையா இருப்பேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாத்த மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க திருப்தி அடைவீங்க. அது 7வது